அதிக வாய்ப்பு ஸ்டாலினுக்கு தான் இருக்குது, திமுக கூட்டணி தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் எல்லா மக்கள் பிரச்சனையும் நல்லா தீர்த்து நல்லா பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இதை விட இன்னும் சிறப்பாக அடுத்து வந்தாக்க நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸ்டாலினுங்க அவர் செய்து எல்லாம் சாதனை எல்லாம் செய்து சொன்னதெல்லாம் செய்திருக்காரு. நல்லவர். அதே நேரத்தில் எல்லாருக்கும் நல்லதை பண்ண நாட்டு மக்களுக்கு பெண்களுக்கு முதல்ல பெண்களுக்கு முதல்ல எல்லாம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அதான் நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் வந்து யாரும் நல்லா இருக்காரு. பெரிய ஆட்சி நல்லா தான் இருக்குது. நல்லா அதை பண்ணுறாங்க, மக்களுக்கு நல்லா பண்ணுறாங்க. ஓட்டு பிரியம் வேறு ஒன்றும் கிடையாது. டிஎம்கே தான். ஸ்டாலின் நல்லா செய்கிறாரு, வருவா தனி பெருமை கிடைக்கும். டிஎம்கேவும் நல்லா தான் பண்ணுறாங்க. இப்போ விஜய் வராரு, அவர் எப்படின்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். திமுக தான் வரும். அவர் நல்லது செய்கிறாரு, கண்டிப்பாக அவர் தான் வருவார். திமுக தான் வரும். எவ்வளோ வேலை செஞ்சாரு, பஸ் இலவச பஸ் விட்டுக்கிறாரு, நல்ல நாட்டுக்கு நல்லதெல்லாம் செஞ்சுக்கிறாரு. அதனால் திமுக கண்டிப்பாக வரும். திமுக தான் வரும். அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஒரு சில பகுதிகளெலாம் பார்த்தா இவங்க கட்சி ரொம்ப செதறி இருக்கிறதுனால ஏடிஎம்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது யாருன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இவங்க தலைவர்ன்றான், அவங்க தலைவர்ன்றான், இன்னொருத்தர் தலைவர்ன்றான். ஒருத்தர் பற்றி ஒருத்தர் கேட்டுக்கல. விஜய் ஒரு 2வது இடம் 3வது இடத்துக்கு வரலாம், அவ்வளோதான். முக ஸ்டாலின் அவர் நல்லது செய்கிறாரு. லேடிஸுக்கெல்லாம் காசு கொடுத்துக்கிறாரு, எல்லா மகளிருக்கு தந்துக்கிறாரு, எல்லாருக்கும் காசு கொடுத்துக்கிறாரு. அதை வச்சு அவர் வரலாம், நம்பிக்கை இருக்குது. முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்க திட்டங்கள்லாம் ஓரளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதனால் மகளிருக்கு இலவச பேருந்து இந்த விஷயங்கள்லாம் மற்ற ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இப்போது நல்லா இருக்குது.